நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா மீன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலும் ஓகே. அதே அளவுக்கு 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சால்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்கும் அந்த சில்லி பவுடர்லேயே. அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ இதில் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நம்ம மீனை கோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பிளேட் எடுத்துக்க சொன்னேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா கலந்துடணும். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மீன் எடுத்துக்கோங்க. எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மீன், இந்த சைஸில் வெட்டி இருக்கிற மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை இப்போ இந்த பவுடரில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி, ஸ்கின்னு இந்த சைடு எல்லா இடத்துலையுமே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ஓரங்களையும் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியோ ஆயிலோ இப்போ எக்கோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பவுடருக்கு நார்மலாகவே ஃபிஷ் நீங்கள் ட்ரையான பவுடரில் பண்ணால் தான் நல்லா கோட் ஆகும். நீங்கள் இப்போ இதுவே கல்லில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக இது பண்ணுறதுனால நம்ம ட்ரை பவுடர்லேயே இந்த ஃபிஷ்ஷை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஆயில் டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம், ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறதில்ல. டீப் ஃப்ரைனால் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் ஃபிஷ்ஷை போட்டு நம்ம எடுக்கிறது. ஷாலோ ஃப்ரைனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த ஃபிஷ்ஷு மேலாக்க இருந்து அப்படி எடுக்கிறது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபிஷ்ஷு முழுகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு துண்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு போட்ட உடனே ஒரு ஸ்பூனோ இல்லை நீங்கள் கரண்டியோ வச்சு கலரக்கூடாது. ஏன்னா நார்மலாகவே ஃபிஷ் சீக்கிரமாக வெந்துடும். இப்படிலாம் நம்ம கலர்றப்ப இன்னும் நல்லா குழண்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா ஃபிஷ் நல்லா குளராது. ஒரு 2 நிமிஷம் கட்ட அப்படியே வச்சுருங்க. எதுவுமே ஸ்பூன் போட்டு எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு ரொம்பவே பொறுமையாக ஒரு ஃபிஷ்ஷாக நீங்கள் திருப்பி போடுங்க. ரொம்ப அவசரப்பட்டு திருப்பி போட்டாலும் ஃபிஷ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே மெதுவாக நீங்கள் இதை பண்ணணும். ஃபிஷ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம எதுக்கு இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணுறோம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற அந்த நம்ம போட்ட பவுடர் எல்லாமே வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறோம். ரொம்ப பொறுமையாக அதை நல்லா திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே அழகாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.